நான் எப்படி ஸ்னேகாவை பார்க்காம இருப்பேன் 2 நாள்? ஐயோ, பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கே. ஹலோ, சொல்லு மச்சி. என்ன சரணு, என்னாச்சு? ஏன் ப்ரொஃபஸர் சார் என்னமோ சொன்னாராமா சஸ்பெண்ட் பண்ண சொல்லி 2 நாள்? ஆமாம் மச்சி. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, இதுக்கெல்லாம் யாராவது சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? சரி விடு, எல்லாரும் இப்படி தானே. சரி, நாளைக்கு நானும் காலேஜ் லீவ் போடுறேன், வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம், சரியா? நீ ஏன்டா, நீ எதுக்குடா லீவ் போடுற? நீ போடா காலேஜுக்கு. ஆடு தான் காயுதுன்னு ஆட்டுப்புழுக்கையும் சேர்ந்தா காயணும். நீ போ காலேஜுக்கு. இல்லை மச்சி, நீங்களாம் இல்லாமல் காலேஜில் போக முடியாது. நாளைக்கு நான் லீவு தான். படத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம், வா. ஓ சரி, அப்போ உன் இஷ்டம், போகலாம். அப்புறம் ஸ்னேகா அவனை கூப்பிட்டால் கூப்பிடுவா மச்சி. என்கிட்ட நம்பர் கேட்டா, அதை கொடுத்தேன். கூப்பிடுவா. என்னடா சொல்கிற, உண்மையாவா? நம்பவே முடியல. ஆமாம் மச்சி, என்னாலே நம்ப முடியல. உன் நம்பர் அது என்கிட்ட கேட்டுட்ருக்குறா. திடீர்னு கோவப்படுறா, திடீர்னு நல்லா இருக்கா, என்னன்னே தெரியல. அது ஒன்றும் இல்லை மச்சி, கிளாஸில் அவளை நான் காப்பாற்றிக்கிட்டேன்ல டெஸ்ட் பேப்பருக்காண்டி, அதனால தான் அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. ஓ அதானே பார்த்தேன். சரி சரி, சரி, கூப்பிட்டா பேசு, வைக்கிறேன். சரிட்டா சதீஷு. என்ன ஒரு அதிசயம், நம்ம நம்பர்லாம் வாங்கி அவங்க கூப்பிடுறாங்களா? பரவாயில்லையே. ஐயோ, அவன் சொன்ன மாதிரியே புது நம்பர்லேருந்து வருது. சரி, எடுத்து பேசுவோம். ஹலோ. ஐயோ, எடுத்துட்டானே, என்ன பேசுறதுன்னு தெரியலையே. சரி, சமாளிப்போம். ஹலோ, யார் ஃபோனில் கூப்பிட்டு பேசாமல் இருக்கீங்க? ஹலோ, நான் தான் ஸ்னேகா பேசுகிறேன். என்ன ஸ்னேகா, நீயா? என்ன இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்க? அதுவும் எனக்கு கூப்பிட்ருக்க? நம்பவே முடியலையே. அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு. நீ எனக்காக. நான் உனக்காக தெரியும் நீ என்ன சொல்ல போகிறேன்னு. நான் உனக்காக நானே தப்பு ஏற்றுக்கிட்டேன்ல, அதனால தானே கூப்பிட்ருக்க. ஆமாம் சரண். சரி, என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன், எப்படிடா நாளைக்கு 2 நாள் உன்னை பார்க்காம இப்படி இருக்க முடியுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது? ஒன்றும் இல்லை, 2 நாள் எப்படி காலேஜ் வராமல் இருக்கிறது, போர் அடிக்குமேன்னு சொன்னேன். இல்லையே, வேற என்னமோ சொன்னையே, என்ன பார்க்காம அப்படின்னு. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுட்டே தான் நான் கேட்டேன். ஓ அப்படியா சரண், சரி சரி, எனக்கு தான் தப்பாக விழுந்திருக்கும் போல். தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறா பாரு கள்ளி. என்ன கள்ளி கிள்ளின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, இங்கே கீழே கல் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, அதை எடுத்து உன் தலையில் போட்டுக்கோ. என்ன ஜோக்கா, சிரிப்பே வரல. ஜோக்கு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்கு சிரிச்ச? நான் எதுக்கும் சிரிப்பேன். மேடம் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. என்ன ஒரே குசி போல. ஓ அப்படியெல்லாம் இல்லையே, எப்பயும் போல தான் இருக்கேன். ஏய், எனக்கு தெரியாதா, நீ என்னை பார்த்தா எப்படி சிறு சிறுன்னு விழுவ? அது அப்போ, இப்போ எல்லாம் அப்படி இல்லை. ஓ சரிங்க மேடம், நீங்கள் சொன்னால் எல்லாம் சரிதான். சரி, நீ நாளைக்கு காலேஜ் வரமாட்டியா? ஆமாம், எப்படி வர முடியும்? உன்னால தானே என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சரண், சொல்லி காட்டுறியா? ஏய் சும்மா சொன்னேன், நீ ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகுற? சும்மா வந்துட்டு விளையாட்டுக்கு சொன்னேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சோகமாயிடாத. ஏன்னா உன்னை இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் நான் சந்தோஷமாக பார்க்குறேன், சரியா? தயவு செஞ்சு சிரிச்சிட்டே இரு எப்பயுமே, அதுதான் உனக்கு அழகாக இருக்கும். சரி. இது எப்படி இருக்கு? இதுதான் நம்ம ஸ்னேகா. சரி, 2 நாள் காலேஜ் வரமாட்டேன், எனக்கும் போர் அடிக்கும் உன்னை பார்க்காம. எப்படி தான் இருக்கிறேன்னு தெரியல. என்னது? ஐயோ, அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுட்டியடி. ஐயோ, என்ன கேட்குறேன், பதிலவே காணும். இல்லை, ஜஸ்ட் உன் ஃப்ரெண்டாக உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொன்னேன். சரி சரி, அதுக்கு என்ன, நானும் சதீஷும் நாளைக்கு படத்துக்கு போகிறோம், வரியா? பார்க்கலாம். ஆனால் நான் மட்டும் வர முடியாது, கூட ஃப்ரெண்டையும் தான் கூட்டிகிட்டு வர முடியும். நான் மட்டும் வந்தால் ஏதாவது தப்பாக நினைப்பாங்கல்ல. ஷூர், ஓகே, எப்படி பண்ணாலும் சரி. சரி, நான் அவகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரி, உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? அதுவா, உன் ஃப்ரெண்டு சதீஷ்கிட்ட தான் கேட்டேன். சதீஷ் தரமாட்டேன்னு தான் சொன்னான், அப்புறம் கொடுத்துட்டான். என்னது, அவன் தரமாட்டேன்னு சொன்னானா? ஏன் அப்படி சொன்னான்?
அதுவா, அது வந்து எங்களுக்குள்ள ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயம் நடந்துச்சு. அதனால தான் இந்த நம்பர் எனக்கு கிடச்சிது. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேன். என்னென்னா, என் ஃப்ரெண்டு மாலதி நம்பர் அவன் கேட்டான். நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அப்போ உன் நம்பர் தரமாட்டேன்னு சொன்னான். சரி தரேன்னு சொல்லவும் அவன் நம்பர் கொடுத்துட்டான். என் நேரம் மாலதிட்டு அவன் கடலை போட்டுட்ருப்பான். ஓ அப்படியா, சரி சரி. சரி, படத்துக்கு போகிறத பற்றி மாலதிக்கிட்டேயே சொல்கிறேன். அப்பாக்கிட்டேயும் சொல்லணும். இவ எங்கள் அக்கா வந்துட்டானா நைன் ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா. சரி, நான் வைக்கட்டுமா? என்னது, உனக்கு அக்கா இருக்கா? சொல்லவே இல்லை. வழியாத, அவளுக்கும் உன் வயசு தான். என்னது ஏன் வயசா? என்ன சொல்கிற? நான் கூட பெரியவங்கன்னு நினச்சேன். ஆமாம், நீங்கள் என்னை விட ஒரு வயசு மூத்த பையன் தானே. எங்கள் அக்காவும் அப்படி தான், ஒரு வயசு தான் மூத்தவ. ஓ அப்படியா, சரி சரி. நல்ல வசதியாக போச்சு. என்ன வசதி? நானும் ஒரு நாள் உங்களை லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணி கொண்டாட்டி ஆக்குனா உங்கள் அக்கா எனக்கு என்ன வேணும்? என்னது? செருப்பு வேணும்? என்ன ஸ்னேகா? நான் இன்னும் உன்னை லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லலை. அப்புறம் என்ன நீ என்னை கல்யாணம் பண்ணி அது எங்கள் அக்கா வரைக்கும் போயிட்ட? சாரி சும்மா தான் சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும். எந்த பயம்? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? நீ என்னை லவ் பண்ணலைனாலும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். லவ் பண்ணவும் வைப்பேன். சரியா? எனக்கு தெரியும். ஓ, அவ்வளோ கான்ஃபிடென்ஸா? ஆமாம். ஸ்னேகா, இன்னும் நீ யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க? சாப்பிடுவா. ஓ இதோ வரேன் அனு. கிளாஸ் பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சும்மா ஃபோன் பேசிகிட்டே இருக்காது ஸ்னேகா, வா சீக்கிரம். வரேன் போ அனு. யார், உங்கள் அக்காவா? ஆமாம், எங்கள் அக்கா தான். சரி, நான் வைக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. அம்மா ஸ்னேகா, இன்னும் என்னம்மா பண்ணிகிட்ருக்க? சாப்பிடலையா? சாப்பிடணும்ப்பா. சரி போம்மா, போய் சாப்பிடு. அனு வேற உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா சாப்பிடாம. அப்பா, நாளைக்கு நான் காலேஜ் லீவ் போடுறேன்ப்பா. படத்துக்கு போகலான் இருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டும். அதுதான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. அதுக்கே நம்ம பார்த்து போயிட்டு வாம்மா. என்கிட்ட சொல்லணுன்ட்டு என்ன இருக்குது? இல்லைப்பா, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும். இல்லைன்னா வேறு யாராவது பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நானே சொல்லிட்டேன். எனக்கு எப்பயுமே உண்மையில நம்பிக்கை இருக்குமா. நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். தேங்க்யூப்பா. என்ன மாதிரி இப்படி கோச்சுக்கிற? அப்புறம் என்னடா, நீ எதுக்குடா எனக்கு கூப்பிட்ற? பேசாமல் போடா. ப்ளீஸ் மாலதி, எனக்காக வாங்க மாலதி. நான் எதுக்கு உன் கூட வரணும்? யார் ஃபஸ்ட்டு என் நம்பர்லாம் கொடுத்தா? நான் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன். இரு ஒரு நிமிஷம், அவளை கூப்பிட்டு நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். பேசாமல் ஃபோனை வை. ஃபஸ்ட்டு ஸ்னேகா கால் பண்ணுவோம். ஆமாம், நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? ஏதோ காலேஜ் மேட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்த. அனு, அதுவா, அது வந்து என் காலேஜ் படிக்கிற பையன் ஏதோ டவுட்டுன்னு கேட்டுட்டு இருந்தேன், சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்துடி, ஏதோ லவ் கிவ்னு சொல்லிட்டு வந்துடாத சரியா? போ அனு, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதுக்கு போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? லூஸு ஸ்னேகா, அதுக்காண்டி சொல்லலை. நானும் உன் ஸ்டேஜில் கடந்து தான் வந்திருக்கேன். அதனால தான் சொன்னேன். ஏதோ லவ் கிவ்னு சொல்லிகிட்டு இருக்காத. காலேஜில் படிக்கிற பசங்க பேச தான் செய்வானுங்க. லிமிட்டோடு வச்சுக்கோ சரியா? சரி லூஸு, பொடி. உனக்குலாம் போய் நல்லது சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? நினச்சேன் கூப்பிடுவான்னு, அதே மாதிரியே கூப்பிட்டா. சொல்லுடி. ஆமாம், என்ன சொல்லு? எதுக்கு நீ சதீஷ்கெலாம் நம்பர் கொடுத்த என் நம்பரை? தெரியும் நீ இப்படி தான் கோவப்படுவேன்னு. எனக்கு என்ன தெரியுமா, சரண் நம்பர் வாங்குறதுக்காண்டி தான் அவன் நம்பர் கொடுத்தேன். அவன் அப்படி கேட்டான், அதனால தான் அப்படி கொடுத்தேன். நீ சும்மா அப்படியே சமாளிச்சிரு சரியா? ஏன்டி, உன்கிட்ட வேறு ஏதாவது பேசினானா? என்னடி அதிசயமாக இருக்குது, சரண் நம்பர் வாங்கி பேசினியா? மழையே வரப்போகுது இன்னைக்கு. ஆமாம், சரி, மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நீ நாளைக்கு படத்துக்கு போகலாம் சரியாவா? என்ன சொல்கிற? படத்துக்கா? சரி போகலாம். அதுக்கு தான் சதீஷும் கூப்பிட்டுருந்தேன். சரி, நம்மளாம் எல்லாம் ஒன்றா தானே போகிறோம். ஆமாம், ஒன்றா தான் போகிறோம். நாளைக்கு கிளம்பி சீக்கிரம் வா. சரி.